வணக்கம் குட்டீஸ், let us read பார்க்கலாம். தி மிஸ்டேக்கன் பிளேட். பிளேட்னா தட்டு. த மிஸ்டேக்கன் பிளேட்னா தவறான தட்டு. ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில், த லீவ்ட் அ மர்ச்சன்ட், ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாரா. ஹூ சோல்டு திங்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின். அந்த வியாபாரி எப்படிப்பட்ட சாமான்லாம் வித்துட்டு இருந்தாங்களா? பித்தளையாலையும் தகரத்திலையும் செய்யப்பட்ட பொருட்கள். சரியா? He used to travel across the rivers and mountains to sell. இவர் இது விற்கிறதுக்காக ரிவர்ஸ் நதிகளையும் மவுண்டன்ஸ் மலைகளையும் கடந்து போவாங்களாம். He usually traveled with another merchant. எப்பவுமே இவர் கூட இன்னொரு வியாபாரியை அழைத்துட்டு போவார்களாம். Who also sold things made of brass and tin. அவங்களும் என்ன பண்ணுவாங்களா? பித்தளையாலும் தகரத்தாலும் செய்யப்பட்ட திங்ஸ் எல்லாம் விற்பாங்களாம். They also used to buy things made of different metals to melt and use. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது பழைய பொருட்களும் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி பழைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் இப்போ மெட்டலில் செஞ்சுதான் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை உருக்கிட்டு மறுபடியும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுடுவாங்களாம். த செகண்ட் மெர்ச்சன்ட் வாஸ் ஆல்வேஸ் கிரீடி. கிரீடினா பேராசை. அப்போ ரெண்டாவது வியாபாரிங்கிறது அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவர். சரியா? ஆஸ் ஹி ட்ரை டு பே ஆஸ் லெஸ் ஆஸ் பாசிபிள். அவங்க வாங்குகிற எந்த ஒரு பொருளுமே எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அவ்வளோ அந்த விலை கம்மி பண்ணி தான் அவங்க வாங்குவாங்களாம். இப்போ இந்த பாரகம் படிச்சிடலாம். Once upon a time there lived a merchant who sold things made of brass and tin. He used to travel across the rivers and mountains to sell. He usually traveled with another merchant who also sold things made of brass and tin. They also used to buy things made of different metals to melt and use. The second merchant was always greedy as he tried to pay as less as possible. One day when they went to a town, ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே ஒரு டவுனுக்கு போயிருந்தாங்க. They divided the streets of the town. அந்த டவுனில் இருக்க தெருக்களை அவங்க டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ 4 தெரு இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ரெண்டு தெருவில் போகிறாங்க. சரியா? They did not want to disturb each other while selling. எப்போவுமே அவங்க வியாபாரம் பார்க்கும்போது ஒருத்தவங்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. They moved through the streets they had chosen. அவங்க இப்போ 4 தெருவில் 2 தெரு சூஸ் பண்ணிட்டாங்களே, அந்த தெருவில் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவாங்களாம். And called utensils made of brass and tin for sales. அவங்க என்ன சொல்லி விற்பாங்களா? பாத்திரங்கள் இருக்குது, அது பித்தளையாலும் தகரத்தாலும் செஞ்சது வாங்கிக்கோங்க, விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விற்பாங்களாம். பாருங்க, படிச்சிடலாம். Monday when they went to a town, they divided the streets of the town. They did not want to disturb each other while selling. They moved through the streets they had chosen and called utensils made of brass and tin for sale. In an old house, ஒரு பழைய வீடு, there lived a woman and her granddaughter. அங்கே பாட்டியும் பேத்தியும் வசித்து வந்தாங்க. They were once a wealthy family. ஒரு காலத்தில் அவங்க ரொம்பவே பணக்கார ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, பணக்கார குடும்பமாக இருந்துச்சு அவங்க குடும்பம், ரொம்ப வசதியான குடும்பம். பட் நவ் lived in poverty. ஆனால் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. They only had one plate left as a memory of their wealth. அவங்க கையில் ஒரே ஒரு பிளேட் இருக்குது. ஏன்னா அவங்க வசதியாக வாழ்ந்தாங்களே, அந்த ஒரு ஞாபகத்துக்காக ஒரு பிளேட் கையில் இருக்குது. The grandmother had kept the plate in memory of her husband. அது அவங்க பாட்டி அவங்க ஹஸ்பண்டோட ஞாபகார்த்தமாக அந்த பிளேட்டை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, படிச்சிடலாம். In an old house there lived a woman and her granddaughter. They were once a wealthy family but now lived in poverty. They only had one plate left as a memory of their wealth. The grandmother had kept the plate in memory of her husband. The greedy merchant passed this house. அதாவது அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி அந்த வீடை தாண்டி இப்படி போகிறாங்க. saying utensils made of brass and tin for sale. என்ன சொல்லிட்டு போகிறாங்களா? பித்தளையாலும் தகரத்தாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லிட்டே போகிறாங்க. The greedy merchant passed this house saying utensils made of brass and tin for sale. The granddaughter heard him.
அவங்க பேத்தி இருக்காங்களே, அவங்க பேத்தி அதை கேட்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் செட் டு ஹியர் கிராண்ட் மதர், அதுக்கப்புறம் அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அம்மாமா ப்ளீஸ் பை சம்திங் ஃபார் மீ, அம்மாமா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்களே அப்படிங்கிறாங்க. த கிராண்ட் டாட்டர் ஹர்ட் ஹிம் அண்ட் செட் டு ஹியர் கிராண்ட் மதர், அம்மாமா ப்ளீஸ் பை சம்திங் ஃபார் மீ. ஷீ ரிப்ளைட், அவங்க பதில் சொல்கிறாங்க, கண்ணா we do not have money to buy anything. கண்ணா செல்லம்மா சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே வாங்குறதுக்கான காசு இப்போ இல்லை. we do not have anything to trade with. அதாவது ட்ரேடுன்னா வியாபாரம் இல்லையா, அதாவது ஒன்று கொடுத்துட்டு வாங்குற மாதிரி நம்மக்கிட்ட இந்த பொருள் இல்லைன்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. she replied, கண்ணா we do not have money to buy anything. we do not have anything to trade with. the granddaughter said, அப்போ அந்த பேத்தி சொல்கிறாங்க, we have that one old plate that we don't use. நம்மக்கிட்ட தான் ஒரு பழைய ஒரு பிளேட் இருக்கே, அது நம்ம வந்து யூஸும் பண்ணுறது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. let's see what the merchant will offer for it. அதுக்கு அவங்க எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க, அந்த வியாபாரி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். we can get something we can use. அவங்க ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. the granddaughter said, we have that one old plate that we don't use. let's see what the merchant will offer for it. we can get something we can use. அம்மாமா called the merchant. அப்போ அந்த அம்மாமா அவங்க பாட்டி அந்த வியாபாரியை அழைக்கிறாங்க. and showed him the plate. அவங்ககிட்ட அந்த தட்டை காட்டுறாங்க. she asked, அவங்க சொல்கிறாங்க, will you take this plate and give any of your utensil. இந்த பிளேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று எங்களுக்கு கொடுங்க பாத்திரங்களில் அப்படிங்கிறாங்க. அம்மாமா called the merchant and showed him the plate. she asked, will you take this plate and give any of your utensils. the man took the plate. அந்த மனிதர் அந்த பிளேட்டை வாங்குறாங்க. அண்ட் ஸ்க்ராட்ச் இட் வித் நீடில், ஒரு ஊசியை வச்சு அதை வந்து உரசி இப்படி பார்க்குறாங்க. he found that it was a plate made of gold. அவங்க கண்டுபிடிச்சிறாங்க இந்த பிளேட், இந்த தட்டு வந்து தங்கத்தால் செய்யப்பட்டதுன்னு. he said, அவங்க சொல்கிறாங்க, what is it worth. இதோட மதிப்பெண்ண நாட் ஈவன் 1 rupee, ஒரு ரூபா கூட, இந்த ஒரு ரூபா காசு கூட இந்த பிளேட்டுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. the man took the plate and scratched it with a needle. he found that it was a plate made of gold. he said, what is it worth, not even 1 rupee. ஒரு ரூபா கூட இந்த பிளேட்டுக்கு கிடைக்காதுன்னு அந்த வியாபாரி சொல்கிறாங்க இல்லையா. he threw the plate on the ground and walked away. அந்த பிளேட்டை தூக்கி கிரவுண்டுக்குள்ளே போடுறாங்க, போட்டுட்டு தூரமாக நடந்து போகிறாங்க. he threw the plate on the ground and walked away. both the merchants completed their streets. அப்போ 2 வியாபாரியுமே தங்களுக்கு கொடுத்துருந்த அந்த 2 தெருவுமே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. they had decided that either of them could go to any house that the other did not sell in. the other merchant passed the same old house and called utensil made of brass and tin for sale. அப்போ இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இப்போ 2 ஸ்ட்ரீட்டில் இவங்க போனாங்க இல்லையா, அப்போ மாற்றி மறுபடியும் நம்ம போகலாம், யாராவது ஒரு வாங்காமல் இருந்தாங்கன்னா நம்மளை பார்த்து மறுபடியும் வாங்க வரலாம் அப்படின்னு நினச்சி அவங்க போகிறாங்க. போகும்போது இந்த மெர்ச்சன்ட் இருக்காங்க இல்லையா, பேராசை இல்லாத ஒரு மெர்ச்சன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு மறுபடியும் போகிறாங்க. போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பித்தளையிலாலும் தகரத்தாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் விற்பனைக்கு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. both the merchants completed the streets. they had decided that either of them could go to any house that the other did not sell in. the other merchant passed the same old house and called utensils made of brass and tin for sale. the little girl again asked her அம்மாமா to check. அப்போ அந்த பேத்தி சொல்கிறாங்க அவங்க பாட்டிக்கிட்ட, மறுபடியும் அம்மாமா இவங்களையும் கூப்பிட்டு என்னன்னு செக் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. the little girl again asked her அம்மாமா to check. she said, கண்ணா the first merchant threw the plate and went away. கண்ணா உனக்கே தெரியும், அந்த ஃபஸ்ட்டு மெர்ச்சன்ட் அவங்க மொதல் வியாபாரி வந்தாங்க, வந்துட்டு இந்த பிளேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க வாட்டு போயிட்டாங்க இல்லையா. I have nothing else to offer. அதுக்கப்புறம் பாட்டி I have nothing else to offer சொல்கிறாங்க. the girl replied,
பேத்தி மறுபடியும் சொல்கிறாங்க, கிராண்ட்மா தட் மெர்ச்சன்ட் வாஸ் ஆங்க்ரி. அந்த வியாபாரி வந்து ரொம்ப கோபக்காரங்களாக இருந்தாங்க. திஸ் மெர்ச்சன்ட் லுக்ஸ் நைஸ். ஏன்னா இந்த வியாபாரி அப்படி இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. we may get something. நமக்கு ஏதாவது கிடைக்கலாம் இல்லையா? The girl replied, grandma that merchant was angry. This merchant looks nice. We may get something. அம்மாமா asked the girl to call the merchant. பாட்டி என்ன சொல்கிறாங்க, பேத்திக்கிட்ட அந்த வியாபாரியை அழைக்க சொல்கிறாங்க. அண்ட் ஷோ த பிளேட். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு. த மர்ச்சன்ட் took the plate in his hand. அந்த வியாபாரி அந்த பிளேட்டை கையில் வாங்குறாங்க. அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் மேட் ஆஃப் கோல்டு. அவர் கண்டுபிடிச்சிடாரு இந்த பிளேட் வந்து தங்கத்தால் செய்யப்பட்டதுன்னு. he said, I am not rich enough to buy this plate. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளேட் வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் பணக்காரன் கிடையாது. this is a gold plate. இது வந்து தங்கத்தால் செஞ்சப்பட்ட ஒரு தட்டு. அம்மாமா asked the girl to call the merchant and show the plate. The merchant took the plate in his hands and found that it was made of gold. He said, I am not rich enough to buy this plate. This is a gold plate. அம்மாமா said, அம்மா அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ஆர் யூ ஷூர் திஸ் இஸ் கோல்ட்? உங்களுக்கு தெரியுமா இது வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது தானா? த அதர் மெர்ச்சன்ட் த்ரோ திஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் வெண்ட். இன்னொரு வியாபாரி வந்துட்டு அந்த பிளேட்டை வாங்கி தூரம் போட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மாமா சொல்கிறாங்க. அம்மாமா said, are you sure this is gold? The other merchant threw this on the ground and went away. The merchant said, I do not know why he did that. அப்போ அந்த வியாபாரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அவர் ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு. இஃப் யூ விஷ் டு செல் இட். இப்போ நீங்கள் இது விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, டேக் ஆல் த டிஷ்ஷஸ் யூ வாண்ட். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். The merchant said, I do not know why he did that. If you wish to sell it, take all the dishes you want. The little girl took some dishes for her choice. அந்த பேத்தி இருக்காங்களே, அந்த பேத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் த மெர்ச்சன்ட் வாஸ் நாட் ஹாப்பி. ஆனால் அவங்க கொஞ்சமாக தானே எடுத்திருக்காங்க, ஏன்னா தங்கத்தட்டு கொடுக்க போகிறாங்க, ஆனால் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. அதில் அவர் வந்து திருப்தி ஆகலை அந்த வியாபாரி. ஸோ he gave all his money. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்றாரு அந்த வியாபாரி. ஹிஸ் டாங்கி அவரோட கழுதை, ஹிஸ் காட் அவரோட வண்டி, அண்ட் ஹிஸ் வேர்ஸ் டு அம்மாமா எல்லாம் என்ன கொடுக்க முடியாது அதெல்லாமே அவர் கொடுத்துட்றாரு. he only kept 8 rupees for the ferry home. ஒரு 8 ரூபா மட்டும் அவங்க வந்து கையில் வச்சிடுறாரு, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அது தேவைப்படும். The little girl took some dishes for her choice, but the merchant was not happy. So he gave all his money, his donkey, his cart, and his wares to Amama. He only kept 8 rupees for the ferry home. He quickly went towards the river. அவர் வேகமாக நதியை நோக்கி போகிறாரு. He paid the 8 rupees to the boatman to take him across the river. அவர் கையில் இருக்கிற அந்த 8 ரூபா இருக்கு இல்லையா, அது வந்து அந்த போட்மேன்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரிவர் இந்த நதியை இருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட சொல்கிறாரு. சூன் சீக்கிரமாக the greedy merchant went back to the old house. அப்போ அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, வேகமாக திரும்பி போய் அந்த பழைய வீட்டுக்கு போகிறாரு. he called the girl. அவன் அங்கே போயிட்டு அவங்க பேத்தி இருக்குல்ல, அவங்க பேத்தியை கூப்பிட்றாங்க. and said, I have changed my mind. நான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன். I will give you 10 rupees for it. அந்த தட்டுக்காக நான் வந்து உங்களுக்கு 10 ரூபாய் தரேன் அப்படிங்கிறாங்க. he quickly went towards the river. He paid the 8 rupees to the boatman to take him across the river. Soon the greedy merchant went back to the old house. He called the girl and said, I have changed my mind. I will give you 10 rupees for it. Amama said, அப்போ இந்த பாட்டி சொல்கிறாங்க, you considered the plate worthless. ஆனால் நீங்கள் வந்து அந்த பிளேட்டுக்கு வந்து விலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, எந்த விலையுமே அந்த பிளேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. பட் another merchant, ஆனால் இன்னொரு வியாபாரி has paid a huge price for it and took it. ஆனால் இன்னொரு வியாபாரி வந்து அதுக்கு நிறைய காசை கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அம்மா said, you consider the plate worthless, but another merchant has paid a huge price for it and took it. இங்கே பேராசை பெரும் நஷ்டம்னு புரியுறது இல்லையா குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நமக்கு. பேஜ் நம்பர் 80 எடுங்க. 80லாம் ஏ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள், த மர்ச்சன்ட் சோல்டு திங்ஸ் மேட் ஆஃப். அந்த வியாபாரி எதால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, பிராஸ் இல்லையா. ஸோ ஆன்சர் பிராஸ்.
The merchant sold things made of brass. அடுத்த பாருங்க செகண்ட் ஒன். The grandmother had kept the plate in memory of her dash. இந்த பாட்டி யாரோட ஞாபகார்த்தமாக அந்த பிளேட் வச்சுருந்தாங்க? ஹஸ்பண்டோட இல்லையா? The grandmother had kept the plate in memory of husband. இங்கே டேஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்து எழுதணும். தேர்ட் ஒன். In real the plate was made of dash. உண்மையிலே அந்த பிளேட் எதால் செய்யப்பட்டது? கோல்டால் இல்லையா? தங்கத்தால். In real the plate was made of gold. அடுத்து பாருங்க ஃபோர்த் ஒன். The merchant paid dash to the boatman. அந்த வியாபாரி அந்த படகோட்டிக்கிட்ட எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க? 8 rupees இல்லையா? The merchant paid 8 rupees to the boatman. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. செகண்ட்லி the greedy merchant is ready to offer. ரெண்டாவது அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி எவ்வளோ ரூபா தரேன்னு முடிவெடுத்தார் அந்த பிளேட்டுக்கு? 10 rupees இல்லையா? செகண்ட்லி த கிரீடி மர்ச்சன்ட் இஸ் ரெடி டு ஆஃபர் 10 rupees. இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? சி பாருங்கள். ஆன்சர் த கொஸ்டின்ஸ்லாம். ஃபஸ்ட் ஒன். ஹூ லீவ்டு இன் த ஓல்டு ஹவுஸ். அந்த பழைய வீட்டில் யார் வசித்து வந்தார்கள்? ஏ விமன் அண்ட் ஹியர் கிராண்ட் டாட்டர் லீவ்டு இன் த ஓல்டு ஹவுஸ். ஒரு பாட்டியும் பேத்தியும் அந்த பழைய வீட்டில் வசித்து வந்தார்கள் இல்லையா? செகண்ட் ஒன் பாருங்கள். வை டிட் த கிரீடி மர்ச்சன்ட் கெட் ஆங்க்ரி. அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி எதனால் கோவப்பட்டார்? த கிரீடி மர்ச்சன்ட் காட் ஆங்க்ரி டு ஷோ தட் த பிளேட் இஸ் ஒர்த்லெஸ். அந்த பேராசை பிடிச்ச வியாபாரி அந்த தட்டு விலை இல்லாதன்னு சொல்லி கோவப்பட்ட மாதிரி இருந்தார் இல்லையா? தேர்ட் ஒன் பாருங்கள். நேம் த திங்ஸ் தட் குட் மர்ச்சன்ட் ஆஃபர் ஃபார் த பிளேட்டு. அந்த நல்ல வியாபாரி இருந்தாங்கல்ல, அவர் வந்து அந்த பிளேட்டுக்கு என்னெல்லாம் ஆஃபர் கொடுத்தாங்க? த குட் மர்ச்சன்ட் ஆஃபர்ட் ஆல் ஹிஸ் மணி, ஹிஸ் டாங்கி, ஹிஸ் கார்ட் அண்ட் ஹிஸ் வேர்ஸ் ஃபார் த பிளேட் இல்லையா? அவர் வந்து அவர்கிட்ட இருந்த எல்லா காசும் கொடுத்தாங்க, டாங்கியை கொடுத்தாங்க, கார்ட்டை கொடுத்தாங்க, அண்ட் ஹிஸ் வேர்ஸ் ஃபார் த பிளேட். ஃபோர்த் ஒன் பாருங்கள். வாட் வில் யூ டூ இஃப் யூ ஹாவ் ஏ கோல்டு பிளேட். இது வந்து உங்கள்கிட்ட ஒரு தங்க தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் சாய்ஸ் தான் குட்டீஸ் இதோட ஆன்சர். நான் வந்து இஃப் ஐ ஹாவ் ஏ கோல்டு பிளேட், இப்போ என் கையில் ஒரு தங்கத்தட்டு இருந்துச்சுன்னா ஐ வுட் கீப் இட் சேஃப். நான் வந்து அதை பத்திரமாக வச்சுப்பேன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது லெட் அஸ் ரீட் அலோடு பார்க்கலாம். ரீட் த பாசேஜ் அண்ட் கலர் ஒன் பேக் ஈச் டைம் யூ ரீட். இங்கே 3 பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பாசேஜ் படிச்சுட்டு முதல் தடவை நீங்கள் படித்தோன்னே இதுக்கு கலர் அடிங்க, செகண்ட் டைம் படிச்சுன்னா இது அடிக்க நீங்கள், தேர்ட் டைம் படிச்சுன்னா இதுக்கு கலர் அடிக்கணும். ஓகேவா? The lived a poor but an honest farmer in a village. The lived a poor but an honest farmer in a village. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சத்தியசந்தமாக இருந்தாங்க. ஹானஸ்ட்னா அவர் வந்து நேர்மையாக வாழ்ந்து வந்தார். சரியா? He supported himself, his wife and 7 children using his small piece of land. சின்ன ஒரு இடம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு, ஒரு லேண்ட் இல்லையா? அந்த லேண்டில் வர வருமானத்தை வச்சு தான் அவர் வந்து அவங்க ஒய்ஃபையும் 7 பிள்ளைங்களையும் காப்பாற்றிட்டு வந்தார். ஒன் டே வைல் ஹி வாஸ் வாக்கிங் இன் ஹிஸ் ஃபீல்ட். ஒரு நாள் அவர் தன்னோட ஃபீல்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹி ஃபவுண்ட் ஏ பேக் ஆஃப் கோல்டு. ஒரு பேக் நிறைய கோல்டு கிடைக்கிது. ஹி டுக் இட் ஹோம். அவர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. அண்ட் ஷோட் இட் டு ஹிஸ் ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபுக்கு அது காட்டுறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் டோல்டு ஹிம் டு கீப் சம் ஆஃப் த கோல்டு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கோல்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹி டோல்டு ஹிஸ் ஒய்ஃப் தட் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அப்போ அவங்க ஒய்ஃப்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஹானஸ்டி நேர்மை தான் நம்மளோட உயர்ந்த குணம் அப்படிங்கிறாங்க. ஹி ட்ரை டு ஃபைண்ட் த பர்சன் ஹூ லோஸ்ட் இட். அவர் வந்து யார் இதை தொலைத்தாங்களோ அவர் கொடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாரு. அட் லாஸ்ட் ஹி ஃபவுண்ட் தட் த ஓனர் ஆஃப் த பேக். கடைசியில் அவர் வந்து யார் தொலைத்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பேக்கை தொலைச்சவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் கர்வ் இட் பை. அதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பேக்கை திருப்பி கொடுத்துட்டாரு. த ரிச் மேன் டுக் த பேக் அண்ட் டேங்க்டு ஹிம். அந்த வசதியானவரை அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. சரியா? ரீட் த அபோவ் பாசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம படிச்சிட்டோம். இப்போ இது கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வாட் த ஃபார்மர் ஃபவுண்ட் இன் த ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் அவர் என்ன பார்த்தாரு? ஏ பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு இல்லையா? செகண்ட் பாருங்கள், வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மெயின் ஐடியானா ஹானஸ்டி, நேர்மை. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.